எனக்கு வீக்லி ஒன்ஸ் பழைய சோறு சாப்பிட பிடிக்கும். இப்ப பழைய சோறுன்னு கேட்க வந்தாலே பட்டிக்காடு அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. ஆசை மாமன் இவன் தான் பாட்டு படிச்சான். ஆனா பாட்டு படிச்சுன்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு பாட்டு பாடுறீங்க. என்னை வந்து அத்தான்னு கூப்பிடணும்னு நினைச்சேன், மாமான்னு கூப்பிடணும்னு நினைச்சேன். அது கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை. அத்தான் அத்தான். இப்போ பிள்ளைகளை மட்டும் பார்த்துக்கன்னு சொன்ன நீங்க உங்க அம்மா அப்பாவையும் நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு கேரண்டி கொடுத்தா என்ன நினைச்சு கிராமத்து பொண்ணை கட்டினீங்க? என்ன நடக்கல சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். மனைவி நினைச்சு ஒரு கிராமத்து பாடல் பாடனா என்ன பாடுவீங்க? யாருக்காவது பாட வருமா? பாடும், பாடி தொலையும். எனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான். தலுக்குல குலுக்குல இவளுக்கு எற சொல்ல எவன்தான். ஆசை மாமன் இவன் தான் பாட்டு படிச்சான். ஆனா பாட்டு படிச்சுன்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு பாட்டு பாடுறீங்க. நக்கல்யா அவனுக்கு. மாடியோ இது மட்டும்தான் இந்த படத்துல கரெக்ட். இந்த பாட்டு நீங்க என்ன நினைச்சு கிராமத்து பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க? ஆனா அது எதெல்லாம் நடக்கல. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சு. என்னை வந்து அத்தான்னு கூப்பிடணும்னு நினைச்சேன், மாமான்னு கூப்பிடணும்னு நினைச்சேன். அது கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஏன் மாமான்னு கூப்பிடுறது அத்தான்னு கூப்பிடுறதுல? அது கொஞ்சம் சொந்தம் இல்ல, கொஞ்சம் அசல் தான் அவரு. ஏங்க கல்யாணம் ஆயிடுச்சுங்க. சாம்பார் ஆப்பு எனக்கு. எங்க ஊர்ல எல்லாருமே அத்தான்னு தான் சொல்லுவாங்க. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். அத்தான் அத்தான். நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்ல நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது. ஐ லவ் யூ அத்தான். ஐ லவ் யூ அத்தான். ஐ லவ் யூ. முத்து பார்க்காத மாமா வெக்கமா இருக்கு. 6 மணிக்கு எந்திரிச்சிருவா எனக்கு நம்பிக்கையில முதல் விஷயமா நினைச்சேன் சார். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அட்லீஸ்ட் ஒரு 8, 9 எந்திரிக்கலாம். ஆனா இது நாள் வரைக்கும் அவ எந்திரிச்சதே இல்லை. என்னப்பா சொல்ற? ஒவ்வொரு நாள் நானே சமைச்சிட்டு தான் எழுப்புற மாதிரி எல்லாம் ஆயிரும். எங்க மாமியார் என்னை எழுப்ப மாட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் அவங்க செஞ்சிருவாங்க, நான் சாப்பிட மட்டும் தான் வருவேன். கூச்சமே இல்ல. இப்போ நாங்க தனியா இருக்கறனால எனக்கு அதே சேம் பிராக்டிஸ். இது மாமியார் கொடுத்த பிராக்டிஸ். ஆமா. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? இன்னொரு விஷயம், saree கட்டுவா அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேனா. சாரி கட்டெல்லாம் தெரியாது சார். பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. சார் 30 வருஷமா கிராமத்து வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் சார். இப்போ வந்து சிட்டி வாழ்க்கைய வாழ்வோம்னு போயிட்டோம் சார். சரி, பிள்ளைங்களுக்கான இது மாத்தினது சார். ஒரு காலத்துல எங்க வீட்டுக்காருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்ப ஜெனரேஷன் முழுக்க ஒன்னே ஒண்ணுதான், என் பிள்ளைக்கு செட் ஆகாது. அதேதான் அதேதான். பிள்ளைங்களுடைய படிப்புன்னு சொல்லல என்ன சொல்ல முடியும்? அதான் சொன்னீங்க. இப்ப அப்ப அது உண்மை காரணம் இல்ல. கரெக்டா கட்டுட்டா. எத்தனை வருஷமா அப்படி வெளியில போகணும் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க? மேரேஜ் ஆனதுமே நாங்க நினைச்சிருக்கேன் சார். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நிச்சயம் பண்ணப்பவே எடுத்த முடிவு தானே இது? ஆமா சார். ரைட்டு ரைட்டு. சைத்தான் சைக்கிள்ல வருது. அவங்க வந்து அதான் சார், சிட்டிக்கு வந்தாலே செலவு பிடிக்கும், அந்த ஒரு காரணத்தினாலேயே அவங்க கிராமத்து வாழ்க்கை வாழணும்னு நினைச்சிட்டாங்க. காசு இல்லப்பா. வெறும் 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வந்திருக்கீங்க இல்லையா? ஆமா சார். இந்த 7 கிலோமீட்டர் உங்களுக்கு என்ன சுதந்திரம் கொடுக்குது? நாங்க வந்து ஜாலியா பேசுற மாதிரி இருக்கு சார். ஓ, புருஷனும் பொண்டாட்டியும் ஒண்ணு ஒண்ணுமா பேசி புழங்க முடியுது. புரியுது புரியுது. அதுவே அப்படி இருக்குன்னா அப்ப மதுரைக்கு வந்தா எப்படி இருக்கும்? இருக்கு, பிளான் இருக்கு. ஓ, நீ அப்படி வரியா? சென்னைக்கு வந்தா எப்படி இருக்கும்? அதை விட நல்லா இருக்கும். அதை விட நல்லா இருக்கும். பொண்ணு 6ஆம் கிளாஸ் வர்றப்ப நீங்க மதுரையில இருப்பீங்க. இந்த அகாடமிக் ஏரியா சொல்லிட்டாங்க, பாப்பாவுக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கலையா, கோயம்புத்தூரா திருச்சியா போகணும். ஓ, குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. இப்போ அந்த பிள்ளைங்க தான் காரணம் இல்லையா? ஆமா சார். எஸ் சார். மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? எனக்கு வீக்லி ஒன்ஸ் பழைய சோறு சாப்பிட பிடிக்கும். இப்ப பழைய சோறுன்னு கேட்க வந்தாலே பட்டிக்காடு அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. பட்டிக்காடு இல்லன்னா பட்டணம் இருக்கா தெரியுமா? இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு. என்ன சாப்பிடுறாங்க இப்போ இங்க? ஃப்ரைட் ரைஸ் நிறைய சாப்பிடுறாங்க சார். சாவு சாவும்ல. அவங்க தான் ஐடி ஃபீல்டுக்கு ஏத்த மாதிரி மைண்ட் செட்ல இல்ல. அட்லீஸ்ட் நானாவது அப்படி இருக்கலாம்ன்ற ஒரு பிளான்ஸ். என்னடி கலர் கலரா ரீலா விடுற? அந்த ட்ரெஸ் கோடாவது ஊர்ல இருக்க மாதிரி தான் போடணும். ஸ்டைலா அந்த மாதிரி பேண்ட் போடுங்க அந்த மாதிரி சொல்லி ஆசைப்படுவேன். இந்த வேட்டி எல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வர கூடாதாயா? எனக்கு டின்னர் வந்து டெய்லி ஒரு மெனு வச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அவங்க என்ன டின்னர் செய்யறதுன்னு என்ன கேட்பாங்க, நான் பதிலுக்கு அவங்க கிட்ட கேட்பேன். மாத்தி 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 மணி 12 ஐ அம் வெரி சாரி. ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். இது ஆரம்பத்திலே செஞ்சிருக்கலாம். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு பிறகு நான் அவங்களுக்கு பிரியாணி செஞ்சு கொடுப்பேன், அவங்க எனக்கு சிக்கனு, யாருக்கு வீட்டுக்கு தெரியாம போய்லாம் சாப்பிட்டுட்டு வந்துருக்கு. நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. ஒத்துக்கிறேன். ஆக்சுவலா என்ன பண்ணிடணும்னா கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணாமலே இருக்கணும்னு நினைக்கிறேன்.
அது நல்லா போகும் இல்ல? ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. நான் கல்யாணம் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் அவருக்கு பிடிச்ச மெனு மட்டும் தான் சார் நான் செஞ்சிட்டு இருக்கேன். பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ நான் தான் ஃபீல் பண்ணேன். எனக்கு வந்து தோசை பிடிக்கும் அப்படின்னா எனக்கு அலுப்பா இருந்துன்னா நான் ஒரு தோசை ஊற்றி சாப்பிடலாம். ஆனால் அவர் அப்படி சாப்பிட மாட்டார். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? அதில் பொடி போட்டு அதில் அந்த வெங்காயம் கட் பண்ணி போட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி செத்தப்பையில நாரப்பையில மூஞ்சி மோரையும் பாரு பண்ணி போயிடலாம். ஒரு கிராமத்து பொண்ணுன்னா சமையல்ல விதவிதமா செய்யும் அப்படின்னு நீங்க ஒரு அளவுக்கு அதிகமா எதிர்பார்க்கறீங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? உங்க அம்மா வேலையில இருந்த போது உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியல, அதை மீறி இவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. அப்புறம் அது 7 நாளைக்கு 7 மெனு வேணும்னா எப்படி? ஏன் போங்கடா, ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? நான் கிராமத்து பொண்ணு தான், ஆனா இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ட்ரெடிஷ்னலாகவே ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறத அக்செப்ட் பண்ண முடியாது சார். அந்த ட்ரெஸ் போடுறதுக்கு நமக்கு ஒரு ஃப்ரீடம் சென்னையில் இருக்கு. அதை யாரும் தப்பாவும் பார்க்கறது இல்லைங்கும் போது அது வியர் பண்றதுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. சார் 3 வேளையும் பக்கத்துல நின்று பரிமாறணும் சார். அவர் சாப்பிட 1 hour ஆகும். அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்க்க கூடாது சார். நான் அப்ப இருந்து பாத்துக்கிட்டு அதிக பிரச்சனை தரமா பேசிட்டு இருக்கேன். டைனிங் டேபிளுக்கு எல்லா ஐட்டம்ஸும் வந்துடும், அங்கே எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. நான் கேட்பேன், நான் வந்து நீங்களே எடுத்து போட்டு சாப்பிடுங்களேன். என்ன கொடுமை சரவணன். நான்வெஜ் வாங்கிட்டு வர்றது 12 மணி. அந்த 1 hour நான் நான்வெஜ் செஞ்சு எல்லாத்தையும் எல்லாம் எடுத்து வைக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்ப்பாரு, கொஞ்சம் டிவி பார்ப்பாரு. வங்கடக்கறான்டா மயிராண்டி. இவரு பையனும் குளிச்சுட்டு தட்டு வச்சனா வந்து உட்கார வருவாங்க. கடகடன் போட்டுச்சு நான் சாப்பிடுவேன். எனக்கு பசிக்கும்ல சார். அப்போ நீங்க எதிர்பார்க்கல ஒரு சேவகம் பண்ணணும். நீங்க என்ன பண்றீங்கம்மா? டீச்சரா இருக்கேங்க சார். அப்ப அவங்களும் ஒர்க்கிங் மேன். சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே. தினமும் வரதே நைட் 9:30க்கு மேல தான். என் பையன் விளையாண்டுட்டு இருப்பான், போய் தூங்க மாட்டான். அவன் தூங்க 11 o'clock ஆயிருது. யார் பத்த பிள்ளைங்க? காலைல சீக்கிரம் அவனை எழுப்பணும், அவனுக்கு முன்னாடி நான் எந்திரிக்கணும். ஆனா இவர் பையன் பேக் கூட எங்க இருக்குன்னு கூட தெரியாது சார் அவருக்கு. ஐயோ ஐயோ. என்னோட பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா, அம்மாலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க பக்கத்துலேயே உட்காந்து இன்னும் கொஞ்சம் வைங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லி அன்பா எல்லாம் செய்வாங்க. தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பழப்பா? இது மனைவி கணவனுக்கு காட்டுகிற லவ் லாங்குவேஜ். நீங்க உங்க மனைவிக்கு காட்டுகிற லவ் லாங்குவேஜ் என்ன? ஆனா இவர் 9 மணிக்கு வரப்ப பேக் போய் சின்ன குழந்தையோட பையன் எப்படி ஸ்கூல் விட்டு வந்தா பேக் வாங்குறமோ அது மாதிரி பைக்ல போய் பேக் வாங்கிட்டு வரணும். பொயட்டிக்கா இருக்குங்க லைஃப். இதுல முழுக்க நீங்க ஒண்ணுமே பண்ணல. மென்மை வழியாக சில பேர் சில அதிகாரத்தை வெளிப்படுத்துவாங்க. இப்போ நீங்க அப்படிதான் பண்றீங்க. ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பூலாம் வச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு எங்களை அன்போட வரவேற்கும். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக saree மாதிரி கட்டிட்டு அப்படியே அவங்கள வந்து பாசமாக ரிசீவ் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க சார். அதெல்லாம் முடியாது. நிறைய படம் பாக்குறீங்க தம்பி, நிறைய படம் பாக்குறீங்க. இந்தக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்? நைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரீல்ஸு குக்கிங் வீடியோலாம் போடுறாங்க. அதனால எங்களை கவனிக்க மாட்டேங்கிறாங்க, என் மேலே கேர் எடுக்க மாட்டேறாங்க. என்னப்பா சொல்ற? நான் ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு வேலையாக தான் நான் வந்து செஞ்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து MCA படித்த ஸ்டூடெண்ட். ஐயோ. நான் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒர்க் பண்ணலை. அவங்க வந்து என்னை வந்து ஜாபுக்கு போவேனான்னு சொல்லிட்டாங்க. நான் குமார் அவசரப்பட்டியே, நீ வேற எங்கேயும் வேலைக்கும் போவேனான்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து பசங்களை பார்த்துட்டு நான் வீட்டில் இருக்கேன். அந்த மீதி நேரம் போக தான் நான் வந்து அந்த ஜாபை பார்க்குறேன். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. ஒரு MCA படிச்சுட்டு ஒர்க்ல இருந்த பொண்ணை உங்களுக்கு சட்டை அயன் பண்ணி கொடுக்கணும், நீங்க பயணத்துக்கு போறப்போ பொட்டி ரெடி பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு ஆளா மாத்தினா ஏன் சார் இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க? அந்த பொண்ணோட நெருக்கடியை அவங்க எங்க வெளிப்படுத்துவாங்க? பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போனேன், கொட்டை எடுத்து அமிச்சிட்டாரா? அவங்களும் இஷ்டப்பட்டு தான் சார் இருந்தாங்க, வேலைக்கு இல்லை போகணும்னு சார், சொல்லல. இல்லை கண்டிப்பாக இல்லை. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. எனக்கு வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணணும். நான் எல்லாத்துக்கும் இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்க முடியாது சார். நான் வெளியில் வேலைக்கு போனால் பசங்களை பார்த்துக்க முடியாது. ஏன்னா காலையில் கொண்டு நான் ட்ராப் பண்ணணும், பிக்கப் பண்ணணும். அமௌண்ட்டு ஏதோ நம்மளுக்கு அமௌண்ட் வந்துச்சுன்னா நம்ம அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணல. எங்கள் அம்மாவுக்கு வந்து பையன்லாம் கிடையாது. அதனால எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண அந்த ஒரு ரீசனுக்காக தான் சார் நான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன். என் தங்கச்சி வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. இப்போ அவளுக்கும் வந்து குழந்தை இருக்கு, அதனால வந்து ஹெல்ப் பண்ண முடியல. ஒரு பொண்ணு எவ்வளோ பெரிய ஆளானாலும் அவ ஒரு பொண்ணு. இப்ப பிள்ளைகளை மட்டும் பாத்துக்கன்னு சொன்ன நீங்க உங்க அம்மா அப்பாவையும் நான் பாத்துக்கிறேன்னு ஒரு கேரண்டி கொடுத்தா குட் கொஸ்டின். அந்த பொறுப்பை எடுத்துக்கணும்ல. இப்ப நீங்க கண்டிப்பா இது நாள் வரையும் அது வாயில வரவே இல்லை சார். 1000 பேரை பார்த்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்லை.